ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு செஷன் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட கேள்விகள், இப்போ நீங்கள்லாம் கேட்குறீங்க இல்லையா கேள்வி, அவர் ஒருத்தர் கேட்டார், நீங்கள் ஒருத்தர் கேட்டீங்க, இந்த மாதிரியான காமன் கொஷின்ஸு ஒரு 15 கொஷின் கிட்ட எடுத்திருக்கு. இதே தான் வந்து மேக்ஸிமம் வந்து பேஷண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய டவுட்ஸு. இப்போ நாங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு யூனிஃபார்மாக சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ அவங்க கேட்ட கேள்விகளினுடைய பதில்களை வந்து நம்ம அந்த அதுக்குண்டான ஃபீல்டில் இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டேருந்து நம்ம அதை நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக அந்த டீம் மெம்பர்ஸை வந்து நான் இன்வைட் பண்ணுறேன். முதலாவதாக டாக்டர் எஸ் பால்வண்ணன் அவர்கள், சீனியர் கன்சல்டன்ட் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோ, அட்வான்ஸ் லேப்ரோஸ்கோபிக், ஹெச்பிபி, ஜிஐ ஆங்காலஜி அண்ட் பேரியாட்ரிக் சர்ஜன்ஸ் அவர்களை வந்து மேடை கலைக்கிறேன். மெடிசன் ஐசியூ சர்வீசஸ்னுடைய ஹெட், அவரை வந்து கூப்பிட்றேன். அடுத்து டாக்டர் பி கார்த்திகேயன் அவர்கள், கன்சல்டன்ட் கேஸ்ட்ரோன்டாலஜிஸ்ட் அண்ட் ஹெப்படாலஜிஸ்ட் அவர்கள். அடுத்து டாக்டர் சம்பத், சீனியர் கன்சல்டன்ட் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிஸ்ட். அடுத்ததாக டாக்டர் முத்துக்குமார் அவர்களை அழைக்கிறேன், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அனஸ்தெட்டிஸ்ட். ஸோ மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளோ தூரம் வந்து இங்கே இருந்து இந்த நாள் ஃபுல்லாக இந்த கலந்துரையாடல் கலந்து கொள்ள அனைவருக்கும் மிகவும் நன்றி. ஸோ இப்போ கேட்டிருப்பீங்க இல்லையா, பொதுவாக கல்லீரல் நோய் எதனால் ஏற்படுகிறது, அதோட பாதிப்பு எவ்வளோ கடுமையாக உள்ளது, இறக்கும் தருவாயில் சில பேருக்கு கல்லீரல் நோய் கண்டறியப்படுகிறது, அவங்களுக்கு நம்ம பெருசாக ஒன்றும் காப்பாற்ற முடியறதில்ல. ஸோ இப்போ தான் இந்த டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது ஒரு வரப்பிரசாதமாக வந்துள்ளது கல்லீரல் நோய் பற்றி. இது எல்லாமே கேட்டு அறிந்து கொண்டு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சவுந்தரப்பன் சார் கேட்ட கேள்வி எப்படின்னா, ஒரு 6 மாதம் முன்னாடி டாக்டர் பார்த்தேன் சார். அப்போ கல்லீரல் நோய் பற்றி அவர் ஃபுல்லாக டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் மருந்து சாப்பிட்ருக்காரு இல்லையா, இப்போ நல்லாவே இருக்கேன், வீக்கம் மட்டும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கல்லீரல் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒருத்தருக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது நம்ம எப்படி முடிவு பண்ணுவோம் அப்படின்னா, கல்லீரல் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட நீங்கள் போகணுங்கன்னா அவங்க சில டெஸ்ட்டுகள் செஞ்சு பார்ப்பாங்க. லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, அல்ட்ராசவுண்டு இல்லைனா சிடி ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. கல்லீரல் ஏதாவது கட்டி இருக்கா, இல்லை கல்லீரல் எவ்வளோ தூரம் சுருங்கி இருக்குது, கல்லீரல் இப்போ ரத்த ஓட்டம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது, ரத்த குழாய் வீக்கம் இருக்கான்னு பார்க்குறதுக்கு எண்டோஸ்கோப் செஞ்சு பார்ப்பாங்க. அது கேன்சராகக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு பண்ணுறதுக்கு சில டெஸ்ட்டுகள் செஞ்சு பார்ப்பாங்க. இதெல்லாம் செஞ்சு பார்த்து கல்லீரல் நோய் ஒரு காலகட்டத்தை தாண்டி இருக்கிறது, அதாவது அதோட கடுமை ஒரு புள்ளிக்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சில ஸ்கோரிங் சிஸ்டம்ஸ்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கும். மெல்டு சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஸ்கோர் இருக்குது. அந்த ஸ்கோரில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேலே வந்தால் உங்களுக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படும் அப்படின்னு முடிவு எடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒருத்தர் மட்டும் செய்கிறதில்ல, அந்த ஒரு டீம் செய்கிற ஒரு எஃபர்ட். கல்லீரல் ஸ்பெஷலிஸ்ட், மருத்துவ ஸ்பெஷலிஸ்ட்டு, கல்லீரல் சர்ஜன், கல்லீரல் கொடுக்குற அனஸ்தெட்டிஸ்ட்டு, கார்டியாலஜிஸ்ட்டு, பல்மனாலஜிஸ்ட் தேவைப்பட்டால் இவங்களாம் சேர்ந்து உங்களுக்கு கல்லீரல் டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு முடிவு எடுப்பாங்க. இந்த முடிவு எடுக்கும்போது அதுக்கப்புறம் அந்த கல்லீரல் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் 2 மாதம் 3 மாதம் அது டைம் இருக்கும். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன மருந்துகள் சாப்பிட வேண்டும், எப்படி ஃபாலோ பண்ண வேண்டும், எல்லாமே சொல்லி அறிவுறுத்தி தான் அனுப்ப வேண்டும். ஸோ அப்படி தான் அவருக்கு செஞ்சுருக்காங்க, மருந்து கொடுத்துட்ருக்காங்க. இதில் என்ன வந்ததுக்கு அப்புறமும் கல்லீரல் நோய் ஒன்று அதே மாதிரி ஸ்டேட்டிக்காக இருக்கும், சில பேருக்கு மோசமடையும், சில பேருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இது 3மே நடக்கலாம். இப்போ ஒருத்தர் கல்லீரல் நோய் தீவிரமாக இருக்கிறது, அவருக்கு மருந்து கொடுத்துட்ருக்கோம், சடனாக ஒரு வயிறில் நீரில் ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அப்படிங்கும்போது இந்த கல்லீரல் நோய் தன்மை இன்னும் கடுமையாக பாதிக்கப்படும். இன்னும் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு உடைய நெசசிட்டி இன்னும் அதிகரிக்கும். உடனே பழக்கத்தினால வந்த கல்லீரல் நோய் அப்படின்னு வைத்துக்கொள்ள வேண்டும். வந்தால் குடி நிறுத்தி 6 மாதம் ஆச்சு, கல்லீரல் ஸ்லோவாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் அடுத்த ஒரு 3 மாதம் கழித்து பார்க்கும்போது உங்களுக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கும் வரலாம். 2மே பாசிபிள். ஸோ இவருக்கு இந்த 2வது கேட்டகரியாக இருக்கலாம், அதாவது கல்லீரல் நோய் கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைந்து கொண்டு இருக்கிறது, கல்லீரல் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கான தேவையே குறைந்திருக்கலாம், அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் ரீஅசஸ் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும். இந்த மாதிரி வாய்ப்பும் இருக்குது. பர்டிகுலர்லி குடிப்பழக்கத்தினால் வந்த கல்லீரல் நோய்களுக்கு குடிப்பழக்கம் நிறுத்தினால் கல்லீரல் டிரான்ஸ்பிளான்ட் நெசசிட்டியே குறைய வாய்ப்புள்ளது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் எந்த ஸ்டேஜ் ஆஃப் லிவர் டிசீஸ் இருந்தாலும், எந்த கல்லீரல் நோயுடைய எந்த பகுதி எந்த பரிமாணத்தில் இருந்தாலும்
குடிப்பழக்கத்தை நிறுத்தினால் அதுக்கு ஒரு நன்மை கண்டிப்பாக உண்டு. தேங்க்யூ சார். அடுத்த பேஷண்ட் வந்து இந்த நம்ம முன்னாடியே சில வைரஸ்னால் லிவர் ப்ராப்ளம் வரலான்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரியான ஒரு பேஷண்ட் வந்து ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்ற ஒரு வைரஸ்னால் அஃபெக்ட் ஆன பேஷண்ட் வந்து கேட்ட கேள்வி 6 வருஷம் முன்னாடி கண்டறிந்தாங்க. அவருக்கு என்னுடைய வயசு வந்து 32. ஸோ 6 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாத்திரை வந்து லைஃப் லாங் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு. இப்போ 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து அவருக்கு வயிறு வலி ஏற்பட்டு ஸ்கேன் பண்ணியிருக்காரு. அந்த லிவரில் கல்லீரலில் வந்து 12 சென்டிமீட்டர்ன்றது இவ்வளோ பெரிய கட்டி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவருக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. அதுக்கு கேட்டிருக்காரு நமக்கு ஆன்லைன் கன்சல்ட்டிங் மூலமாக, இவ்வளோ பெரிய டியூமர் சடனாக வர முடியுமா அப்படின்றது தான் அவருடைய கேள்வி. ஸோ இதை பற்றி டாக்டர் பால்வண்ணன் அவர்களை. பேஷண்ட் ஏஜ் என்னங்க? இப்போ 32 சார். 32. இவருக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் கண்டுபிடிச்சிருக்கு. அது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. பட் கன்சல்டேஷன் போகலை. போகலைங்க சார். இங்கே தான் ப்ராப்ளம் இருக்குங்க. அதாவது லிவர் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு வைரஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், லிவருக்கு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் மட்டுமே கிடையாது. அவங்க நடுவில் பீரியாடிக்கலாக ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 டைம்ஸ், இனிஷியலாக வந்து எவ்ரி 3 months பார்ப்போம். அடுத்து யூஸ்வலாக அட்லீஸ்ட் ட்வைஸ் a year வந்து நல்லா வெல் கண்ட்ரோல்டாக இருந்தாலுமே அவங்க ரெகுலர் செக்கப்புக்கு வரணும். ஏன்னா இந்த வைரஸஸ் வந்து லிவரை அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் பியினுடைய எஃபெக்ட் வந்து அந்த லிவரில் ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதனோட எஃபெக்டில் தான் சிரோசிஸுங்கிறது வந்திருக்குது. அந்த சிரோசிஸிலிருந்து ஹெப்படோசெல்லுலர் கார்சினோமா அப்படிங்கிற ஒரு கேன்சர் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த லிவர் ப்ராப்ளம், லிவர் சிரோசிஸ் வந்தவங்களுக்கு இருக்குது. டெஃபினட்டாக இந்த வைரஸ் ஆக்டிவிட்டி இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்குது. அப்போ இவங்க வந்து 6 வருஷம் டேப்லெட் சாப்பிட்ருந்தாலும் அந்த ரெகுலர் செக்கப் இல்லாததுனால, அது மிஸ் ஆனதுனால இந்த டயக்னோஸ் மிஸ் ஆகிருக்கும். இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருந்திருக்கும். மேபி ஒரு சின்ன டியூமராக இருந்திருக்கும். அந்த சமயத்தில் ஒரு ரெகுலர் ஸ்கேன் பிளட் டெஸ்ட் பண்ணியிருந்தாலே பிடிச்சிருந்துருக்க முடியும். யூஸ்வலாக ஃபாலோ அப் எப்படின்னா எவ்ரி 6 months பேசிக் பிளட் டெஸ்ட்டு, டியூமர் மார்க்கர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு சில அந்த ஹெப்படோசெல்லுலர் கார்சினோமாங்கிற கேன்சருக்கான மார்க்கர் ஆல்ஃபா ஃபீட்டோ புரோட்டீன் அப்படின்னு சொல்கிறது, அது பிளட்டில் பண்ணுற டெஸ்ட்டு. அது எல்லாத்துக்குமே ஹையாக காட்டாது. பட் ஹையாக காட்டுச்சுன்னா நம்ம டெஃபினட்டாக ஃபர்தராக சிடி ஸ்கேன் அல்லது எம்ஆர்ஐ ஸ்கேனுங்கிறது பண்ணி லொக்கேட் பண்ணணும். ஒரு சிலருக்கு டியூமர் வந்து ஒன்று மட்டுமே இருக்காது, 2-3 டியூமர்லாம் இருக்கும். இவருக்கு ஒருத்தருக்கு 12 சென்டிமீட்டர் இருக்குது, ஒரு சிலருக்கு 2-3 டியூமரும் சின்ன டியூமராக இருக்கும். அந்த மாதிரி ரெகுலர் ஃபாலோ அப்பில் பிடிக்கிறப்ப இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ஒரு சிலருக்கு சர்ஜரி பண்ணியும் ரிமூவ் பண்ணலாம். இவங்களுக்கு லிவர் ஹெல்த்தியாக இருந்தால் கூட இவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் வுட் பி அ பெட்டர் ஆப்ஷன். சின்ன டியூமராக இருக்கிறப்போ லிவர் டிசீஸும் இருக்குது, ஒரு டியூமரும் வந்திருக்குன்றப்போ இவங்களுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வில் பி a மச் பெட்டர் ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து அவர் ரெகுலர் ஃபாலோ அப்பில் இருந்திருந்தால் அவருக்கு கிடச்சிருந்துருக்கும். இப்போ 12 சென்டிமீட்டருங்கிறது பிக்கர் டியூமர், இதுலேயும் சர்ஜரி எல்லாம் பண்ணலாம். பட் டிரான்ஸ்பிளான்டேஷன் வில் பி அவுட் ஆஃப் த கொஸ்டின், பண்ண முடியாது. ஸோ அவருக்கு அந்த க்யூருங்கிற ஒரு ஆப்ஷன் கம்ப்ளீட்டாகவே போயிடுது. மீதி பண்ணுற ட்ரீட்மெண்ட் அந்த டியூமருக்கு எல்லாமே வந்து லைக்லி டு ப்ரொலாங் த லைஃப். லிவர் ரிசெக்ட் பண்ணலாம், பட் லிவர் சிரோசிஸாக இருக்கிறதுல இவ்வளோ பெரிய டியூமர் ரிசெக்ட் பண்ணுறதும் சம்டைம்ஸ் ரிஸ்கியாக இருக்கும். அந்த லிவர் மே நாட் ரெக்கவர் பண்ண முடியும் ஒரு சில செலக்டட் பேஷண்ட்ஸுக்கு. ஸோ இதில் மெயினாக வந்து சிரோசிஸ் பேஷண்ட்ஸ் ரெகுலர் ஃபாலோ அப்பில் இருக்கணும். ரெகுலர் ஃபாலோ அப் இன்வால்வ்ஸ் பிளட் டெஸ்ட், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், டவுட் வர்றப்ப சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன். இதில் லிவரில் வர்ற டியூமர்ஸை ஏர்லியாக கண்டுபிடிக்க முடியும். ஐ திங்க் தட்ஸ் வாட் இந்த பேஷண்ட்டுக்கு நடக்கல. ஆமாம் சார். ஸோ அவர் ஃபாலோ அப்பில் இல்லாதனால நம்ம இந்த ஸ்டேஜில் லேண்ட் ஆகிருக்காரு. ஸோ இன்னொருத்தர் வந்து ஒரு ஆர்மி பர்சன், இஸ் அ கேப்டன் ரேங்க்கு. ஜென்ரலாக அவங்க இதிலலாம் வந்து ப்ரிவென்ஷன்னு, மெடிக்கல் வேக்சினேஷன்லாம் வந்து மஸ்ட்டு. ஸோ அவர் கேட்டிருக்காரு, நான் வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் பிக்கு வேக்சினேட் பண்ணிட்டேன், பட் ஹெப்படைட்டிஸ் சி, இ இது ரெண்டுமே வந்து கொடிய நோயின்றாங்க, பட் அது ரெண்டுக்குமே வேக்சின் இல்லை, ஏன் அதை நம்ம இதுவரையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. டாக்டர் திருமால் சார் அவரை ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் பி வேக்சினேட்டடு, ஹெப்படைட்டிஸ் சிக்கு வந்து வேக்சின் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, ஏன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஹெப்படைட்டிஸ் சிக்கு வந்து இது வரைக்கும் வேக்சின் ரிசர்ச் லெவலில் தான் இருக்குது, இன்னும் வேக்சின் எதுவும் வரல. பட் அனதர் இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ்லி ஹெப்படைட்டிஸ் சி வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாத மாதிரி டிசீஸ் மாதிரி இருந்தது.
இப்போ ட்ரக்ஸ்லாம் வந்திருக்கு, புது ட்ரக்ஸ்லாம் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 95 to 99% வைரஸ் ரெக்ரெஷன் கொண்டு வர ஸ்டேஜஸும் இருக்குது. ஸோ அன்னெசரி பட் வி டிடன்ட் கெட் த வேக்சினும் நம்ம இன்னும் டிஸ்கவரி ஆகலை. பிகாஸ் அதில் நிறையா ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. கெட்டிங் வேக்சின் அதனால் ஒரு ஸ்ட்ரெயினுக்கு குறிப்பிட்ட வேக்சின் கொண்டு வரதுக்கும் ப்ராப்ளம் இருக்குது. தட் மோர் இன் தி வைராலஜி பார்ட்டில் வேக்சின் கொண்டு வரதுக்கு சான்சஸ் கம்மி தான் அதில். ஸோ ஹெப்படைட்டிஸ் சிக்கு வேக்சின் இல்லை, பட் ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் ஹெப்படைட்டிஸ் ஏக்கு வேக்சின் இருக்குது. அது போட்டு நம்ம ப்ரிவெண்ட் பண்ணால் அது பண்ணிக்கலாம். ஹெப்படைட்டிஸ் சி ஆல்சோ இஸ் நாட் வெரி டெட்ரிமெண்டல் லைக் ஹெப்படைட்டிஸ் பி மாதிரி இல்லை. வி ஹவ் குட் ட்ரக் டு கண்ட்ரோல் ஹெப்படைட்டிஸ் சி இருக்குது. இப்போ தட் வில் பி த பெட்டர். ஹெப்படைட்டிஸ் பி வந்து இப்போ குழந்தைகளுக்கே கொடுக்குறாங்க இல்லையா, சைல்ட்ஹுட்ல இட்ஸ் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்லேயே வந்து பார்ட் ஆஃப் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்லேயே ஹெப்படைட்டிஸ் பி வந்து. அடுத்த நபருடைய கேள்வி வந்து, சார் மஞ்சக்காமாலையை வந்து சில பேர்த்துக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியுது, சில பேர்த்துக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடிய மாட்டேங்குது, ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டாக்டர் சம்பத், அதாவது நீங்கள் சார். அனைவருக்கும் வணக்கம். அதாவது கல்லீரலில் பலவிதமான வியாதிகள் வரலாங்க. ஸோ மஞ்சக்காமாலை ஏன் வருது அப்படின்னா, அது அட்லீஸ்ட் 50% ஆஃப் த ஃபங்க்ஷன், கல்லீரலோட ஃபங்க்ஷன் போனதுக்கப்புறமா தான் நமக்கு அதோட சிம்டம்ஸ், அறிகுறி, வெளிப்பாடே இருக்கும். சார் முன்னாடி நிறைய ப்ரெசன்டேஷனில் பார்த்துருந்த மாதிரி. ஸோ கல்லீரல் பலவிதமான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலது பாரம்பரிய, அதாவது ஜெனட்டிக் மரபணுகள் மாற்றங்கள்னால வரலாம். அதாவது ஹீமோக்ரோமட்டோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு சில வில்சன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மரபணு மாற்றத்தினால ஒரு சில இப்போ அயன் டெபாசிஷன், அயன் இல்லை காப்பர் அதெல்லாம் அதிகப்படியாக கல்லீரலில் தேங்கிறது, இல்லை ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. அதாவது இதர் இந்த மாதிரி அதிகப்படியாக மது அருந்துதலாலோ இல்லைனா ஒரு சில பேர்த்துக்கு மது அருந்தாமல் அதிகப்படியான ஒபிசிட்டி, உடல் பருமன் இருக்கிறது, இல்லை அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ், இந்த மாதிரி கண்டிஷனால் கொழுப்பு படிதல் கல்லீரலில் ஜாஸ்தியாகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்னால கல்லீரல் வீக்கம், இனிஷியலாக கல்லீரல் வீக்கம் உண்டாகும். பின்னடைவில் இது வந்து ஒரு தழும்பு மாதிரி, கல்லீரலில் தழும்பு மாதிரி ஆகிட்டு அது வந்து சிரோசிஸ்ங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் முடியும். ஸோ ஆஸ் லாங் ஆஸ் நம்ம ஏர்லி ஸ்டேஜில் இருக்க வரைக்கும் அந்த வீக்கம் இந்த நிலைமையில் இருக்கும்போதே நம்ம இதுக்கு வந்து ஏர்லியாக நம்ம கண்டுபிடிச்சி இதுக்கு வைத்தியம் பார்த்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக கல்லீரல் நோய்க்கு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணலாம். இல்லைனா அதுக்கு மேலே அடுத்த கட்டத்துக்கு போகாமல் நம்ம பாதுகாக்க முடியும். வேற ஒரு சிரோசிஸ்ங்கிற முற்றிய நிலைமைக்கு போகும்போது அதிலிருந்து நம்ம திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போக வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து ஹெப்படைட்டிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள். ஒரு சில கல்லீரல் பிரச்சனைகள், கேன்சர், இது கூட நம்ம ஏர்லி ஸ்டேஜில் நம்ம அறிகுறிகள் வச்சு நம்ம ஏர்லியாகவே ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் பார்த்து அது என்ன பிரச்சனைன்னு ஏர்லியாகவே கண்டுபிடிக்கும் பட்சத்தில் நம்ம அறுவை சிகிச்சை மூலமாக முற்றிலுமாக குணமடைகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அது நம்ம கண்டுக்காமல் விட்டு அது முற்றிய நிலைமைக்கு போய் மற்ற இடங்களுக்கெல்லாம் பரவும் நிலையில் தான் நமக்கு வந்து வைத்தியம் இல்லாமல் போகும். ஸோ பேசிக் என்ன அப்படின்னா, எதுவாக இருந்தாலும் நம்ம ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம மருத்துவரை அணுகி அதற்கு தகுந்த டெஸ்ட்டுகளை பண்ணி அதை என்னங்கிறத கண்டுபிடிச்சி வைத்தியம் பார்க்கும் மூலமாக கண்டிப்பாக க்யூர் கிடைக்கும். தேங்க்யூ. ஸோ அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஜாண்டிஸ் அப்படின்றது சிம்டம், அதாவது வெளிப்படுறது, கண்ணில் மஞ்சளாக தெரியுறது, யூரினில் மஞ்சளாக போகும். பட் அதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டறிஞ்சு சிரோசிஸா, கட்டியா, கல்லா, வைரஸா, அதை கண்டுபிடிச்சி அதை நம்ம டார்கெட் பண்ணி சரி பண்ணால் தான் மஞ்சக்காமாலையை வந்து சரி பண்ண முடியும். இப்போ சில நாட்டு மருந்துகள் வந்து நல்ல சரியாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ நாட்டு மருந்து வந்து லிவருக்கு நல்லதா, கல்லீரல் வியாதிகளுக்கு வந்து உபயோகப்படுத்தலாமா, ரெக்கமெண்டடா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ டாக்டர் சிவகுமார் அவர்கள். அனைவருக்கும் மதிய வணக்கம். சவுண்டப்பனுக்கு இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி. இந்த கேள்வியை வந்து கார்த்தியோ திருமாலோ அவங்க லிவர் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறதுனால அவங்க பெட்டராக ஆன்சர் பண்ண முடியும். அவங்க வந்து நான் பேசுனதுக்கப்புறம் ஏதாவது ஆட் பண்ணணுன்னா அவங்க ஆட் பண்ணலாம். உங்களுக்கு மெயினாக கேட்டதுங்க சார், நீங்கள் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் நீங்கள் தான் பார்க்குறீங்க ஐசியூவில். ஓகே, அதனால் தான் உங்களை லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன்ஸ் கேட்டதுனால. இதில் நிறைய எனி டிசீசஸ், இப்போ லிவர் டிசீஸாக இருக்கலாம், எனி டிசீசஸ் பார்த்திங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து செல்ஃப் லிமிட்டிங்காக இருக்கும். சில இன்ஃபெக்ஷன்ஸ் எதை எடுத்துட்டிங்கனாலும் வைரல் இன்ஃபெக்ஷன் அது செல்ஃப் லிமிட்டிங்காக இருக்கும். ஒரு 4 நாள் 5 நாள் போனால் உடம்பே வந்து அதை வந்து ஹீல் பண்ணிக்கும். ஸோ அது மாதிரி தான் லிவர் இன்ஃபெக்ஷன்ஸும் ஜாண்டிஸும்.
அது உங்களுக்கு நிறைய அந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து செல்ஃப் லிமிட்டிங்காக இருக்கும். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அவங்களே ரெக்கவர் ஆகிப்பாங்க. நம்ம அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து ஒரு நாட்டு மருந்தோ ஈவன் அந்த டைமில் அலோபதி மருந்தாக கூட இருக்கலாம், அது கொடுக்கையில் நம்ம இதனால தான் அவங்க ரெக்கவர் ஆனாங்கன்னு நிறைய டைம் நம்ம ஆட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ என்னையை பொறுத்த வரையிலும் நாட்டு மருந்துகள் ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் ப்ளே பண்ணலாம், பெரிய ரோல் இருக்காது. பட் இதில் பெரிய பிரச்சனை என்னென்னா இதில் வந்து எந்த விதமான ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் கிடையாது, ரெகுலேஷன் கிடையவே கிடையாது. ஸோ இதை யார் கொடுக்கணும், அப்போ அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், இப்போ நாட்டு மருந்து யார் கொடுக்க முடியும், ஸோ அவங்க என்ன படிச்சிருக்கணும், அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இதில் எந்த விதமான ஒரு ரெகுலேஷன் நமக்கு கிடையாது. பட் மருந்துகளுக்கு எடுத்தாலும் அந்த மருந்துக்கு பெரிய தரக்கட்டுப்பாடு கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்தியாவில் ஸோ அந்த மருந்தை யார் கொடுக்கறது, அந்த மருந்துக்கு என்ன ஸ்டாண்டர்டைசேஷன், ஸோ இதெல்லாம் தான் பெரிய பிரச்சனை. ஸோ ஒரு படிக்காதவங்க அதை பற்றி தெரியாதவங்க நிறையா இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதனால நிறைய பேர் அதை எடுத்துட்டு நோயை விட வேறு பக்க விளைவுகளோடு நம்ம நிறையா வர்றவங்கள பார்க்க முடியுது. ஸோ நான் நேட்டிவ் மெடிக்கேஷனை பொறுத்தவரையிலும் இப்போ எந்த விதமான ஒரு ஸ்டாண்டர்டைசேஷனும் ரெகுலேஷனும் ப்ரெசண்ட்டாக நம்ம நாட்டில் கிடையாது. அதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஓகே, பால்வனன் சாருக்கு இந்த கொஷின். அல்ட்ராசவுண்ட் இப்போ நம்ம மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ன்றது நம்ம ரெகுலராக வந்து இஸ் ரெக்கமெண்டட். டெஃபினட்டாக நிறையா வியாதிகளை வந்து ஸ்க்ரீன் பண்ணுது. ஸோ அப்போ பண்ணுறப்ப வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனுன்றது ஒரு பேசிக் டெஸ்ட் ஆகுது. ஸோ அப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு, இது பேஸ்டாக எனக்கு வந்து ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் காலம்னு இருக்கும் அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட்டில், கடைசியாக ஒரு ரிப்போர்ட் இருக்கும். அதில் வந்து ஃபேட்டி லிவர் அப்படின்ட்டு சில பேஷண்ட்ஸ்க்கு இருக்கும். அதில் வந்து கிரேட் 1 கிரேட் 2 அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க எந்த அளவு இருக்குது அப்படின்றது. ஸோ இது வந்து பயப்படக்கூடியதா, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இது நீங்கள் மட்டும் கேட்குற கேள்வி இல்லை, ஏன்னா ஓபியில் 10 பேர் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு தான் உள்ளே வந்துட்டுருக்காங்க. அது ஃபேட்டி லிவருங்கிறது இன்றைக்கி புதுசாக வந்த வியாதி கிடையாது. இது ஏற்கனவே ரொம்ப வருஷமாக இருந்த வியாதி தான். இன்றைக்கி இருக்கிற ஸ்கேன் வந்து இந்த பிரச்சனையை ஹைலைட் பண்ணுறது பெட்டராக இருக்குது. இன்றைக்கி வி காட் பெட்டர் ஸ்கேன்ஸ். அதனால வந்து அந்த ஃபேட்டி லிவரை பிக்கப் பண்ண முடியுது. அதில் அவங்க ஒரு பர்சன்டேஜ் இதெல்லாம் பார்த்து கிரேட் 1 மைல்டாக இருக்கிற ஃபேட்டி லிவர், அதாவது கொழுப்பு சத்து வந்து ஈரலில் படிந்திருக்கிறது. அடுத்தது கிரேட் 2 கிரேட் 3. கிரேட் 1ங்கிறது ரொம்ப மைல்டு, கிரேட் 3ங்கிறது ரொம்ப அதிகம். இந்த ஃபேட்டி லிவருங்கிறது இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்த்துக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணோம்னா அடல்ட்டுக்கு பெரியவங்களுக்கு ஒரு 60லேருந்து 70 பேர்த்துக்கு டெஃபினட்டாக இருக்குது. கிரேட் 1 கிரேட் 2 இருக்குது. கிரேட் 3 ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறதில்ல. இதுக்கு எக்ஸாக்ட் காரணங்கிறது யாருக்கும் தெரியலை. நிறைய பேர் கூகுளிலேருந்து ஆர்டிக்கல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ளே வருவாங்க, இப்படி கொடுத்துருக்கு அப்படி கொடுத்துருக்குன்ட்டு. எக்ஸாக்ட் ரீசனை விட இது எப்படி நம்ம தடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நம்ம உணவு பழக்க வழக்குகள் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தி டயட்டுக்கு மாற்றிக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முத்துக்குமார் நிறைய சொன்னார் என்னென்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. லிவர் பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லை, நம்முடைய உணவு பழக்கங்களுமே ஒரு கார்போஹைட்ரேட் லோவாக ஒரு லோ ஃபேட் டயட்டாக எடுத்துக்கிறது எப்போவுமே நல்லது. அப்புறம் பொதுவாக ஃபிட்டாக இருக்கிறது, ஒரு ஆக்டிவாக இருக்கிறது, ஓவர் வெயிட் குறைக்கிறது, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க சுகர் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, பிபி மெடிசின்ஸ் ரெகுலராக எடுத்துக்கிறது. டெஃபினட்டாக ஆல்கஹால் இந்த ஃபேட்டி லிவரில் கொஞ்சம் ஆட் ஆகும். அதனால் நோ ஆல்கஹால், இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறது நிறைய பேர்த்துக்கு ஃபேட்டி லிவர் எய்தர் அதே லெவலில் சஸ்டெயின் பண்ணும் அல்லது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து அது கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட் கிடையாது, அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. அதில் வந்து லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணையில் அந்த என்சைம்ஸ், லிவர்னுடைய என்சைம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற பட்சத்தில் வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை, வைரஸும் இல்லை, ஆல்கஹாலும் இல்லை, வேறு ஒரு காரணமும் இல்லை, ஆனால் லிவருடைய என்சைம்ஸ் அதிகமாக இருக்குது, ஸ்கேனில் ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னா இது வந்து ஃபேட்டி லிவர்னால் வந்திருக்கிற லிவர் டேமேஜ். இந்த டேமேஜ் தான் வந்து இவென்ச்சுவலாக வந்து ஒரு லிவர் சிரோசிஸுக்கு கொண்டு போய் விடும். ஸோ அதனால் கிரேட் 2 கிரேட் 3 ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப சீரியஸாக எடுத்து இதை மெடிக்கல் செக்கப் இருக்கணும், கொஞ்சம் ரெகுலர் ஃபாலோஅப்லேயும் இருக்கணும். ஒரு சில மெடிசின்ஸ் வந்து இதனுடைய வீரியத்தை குறைக்கிறதுக்கு இருக்குது, அதெல்லாமே கொடுக்க முடியும். ஸோ ஃபேட்டி லிவர் இஸ் நாட் அ ஜோக், இஸ் வெரி காமன் ப்ராப்ளம், ரொம்ப ரொம்ப அடிக்கடி பார்க்குற ப்ராப்ளம். இதில் சீரியஸான ஸ்டேஜ் வர்றப்போ இது வந்து பின்னாலே லிவர் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகி சிரோஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை குறைக்கிறதுக்கும் தடுக்கிறதுக்கும் சந்தர்ப்பங்கள் இருக்குது, அதை எல்லோரும் பயன்படுத்தி கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கணும். தேங்க்யூ. டாக்டர் சம்பத் அவர்களுக்கு கேட்டிருக்காரு, நிறைய டயட் மாடல்ஸ் இருக்குது, அதாவது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், கீட்டோ, பேலியோ, மெடிட்டரேனியன் டயட். ஸோ இதில் வந்து நான் வந்து ஃபிட்டாக தான் இருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பட் எது வந்து பெஸ்ட் டயட் ஃபார் லிவர் நான் ஃபாலோ பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. நல்ல கொஷின்னு. அதாவது நம்ம
அட்வைஸுக்கு பஞ்சமே இல்லை. நீங்கள் யூடியூப்பில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பல அட்வைஸ் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் சாம்பார் வடை சாப்பிட்டு பித்தப்பையில் கல்லை கரைக்கலாம், இல்லை பல வகையான அட்வைஸை நீங்கள் பார்க்கலாம். லைக் ஆனால் என்னென்னா அதுக்கு யூஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியல. இன்ஃபேக்ட் பார்த்தோன்னா யார் இது வந்து குவாலிஃபைடு, இது யார் சரியான ஆள் அட்வைஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத ஒன்று ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஸோ யார் சொன்னாலும் அதை வந்து நம்ம அப்படியே பிளைண்டாக அதை ஃபாலோ பண்ணுறதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவாய்ட் பண்ணணும். அது ஒரு குவாலிஃபைடு ஒரு டயட்டீஷியனோ இல்லை இந்த மாதிரி கல்லீரல் சம்மந்தமான நிபுணர்களோ என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறது ஆல்வேஸ் பெஸ்ட்டு. சொன்ன மாதிரி நிறையா கைண்ட் ஆஃப் டயட்ஸு, கீட்டோ டயட்டு, நீங்கள் பேலியோ டயட்டு, மெடிட்ரேனியன் டயட்டு, அது நிறையா வகைகள் இருக்குது டயட்ஸு. ஸோ பொதுவாகவே கல்லீரலுக்கு சம்மந்தமான டயட்டு என்ன அப்படிங்கிறது முத்து டாக்டர் பேசும்போதும் கிளியராக சொன்னாங்க. பொதுவாகவே நம்ம வந்து மாவுச்சத்துக்கள், அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் நிறைந்த உணவுகளை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அவாய்ட் பண்ணுறதுனா லைக் போதுமான அளவு எடுத்துக்கணும். அதுக்கு தேவையான அளவுக்கு மிஞ்சின அளவு எடுத்துக்கும் போது அது என்னென்னா இன்சுலின் அளவை வந்து நம்ம உடம்புல தூண்டுது. இன்சுலின் அளவு அடிக்கடி இந்த மாதிரி லெவல் ஜாஸ்தியாக இருக்கும்போது உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்றும் நிலைமைக்கு நமக்கு தள்ளப்படுறோம். அதாவது இன்சுலின் சுரந்தாலும் அது வந்து அதோட வேலையை கரெக்டாக பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பட்சத்தில் நமக்கு அதிகப்படியான கல்லீரலில் கொலஸ்ட்ரால் படிகிறது தன்மை, ஸோ இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ்னால் நமக்கு வழக்கமாக சொல்கிற அரிசி, கோதுமை போன்ற உணவுகளை முடிந்தவரை குறைவாக உட்கொள்ளுதல் நல்லது. அண்டு காய்கறிகள், பச்சை காய்கறிகள், பழங்கள், இதில் ஈவன் இதுலேயும் நமக்கு மாவுச்சத்து இருந்தாலும் இது முழுசாக நம்ம ரத்தத்தில் போய் கலக்கிறதில்ல. ஏன்னா இதில் ஒரு சில நன்மையான நார்ச்சத்துக்களும் இருக்குது. இது வந்து நம்ம குடலில் முழுசாக இந்த மாவுச்சத்து உறிஞ்சப்படுதலை தடுக்கிறது. ஸோ அதனால் இதில் இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கிறது பெரிய அளவு நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஸோ நார்ச்சத்து நிறைந்த காய்கறி, பழ வகைகள் எடுத்துக்கிறது பொதுவாகவே நல்லது. மெயினாக அவாய்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நமக்கு ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸு, ஃப்ரைட் ஐட்டம்ஸு, அப்புறம் இந்த பேக்கெட்டட் ட்ரிங்க்ஸு, நம்ம மெயினாக இந்த கோக்கு, ஸ்ப்ரைட் இதெல்லாம் குடிக்கிறோம் இல்லைங்களா. அண்டு ஜூஸ் மெயினாக அது என்னென்னா ஜூஸ் ஈவன் நீங்கள் அதில் கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஈவன் நேச்சுரல் சுகர்னு போட்டிருப்பாங்க. ஸோ என்ன தான் இருந்தாலும் அதில் வந்து பழங்களாக முழு பழ வகைகளாக சாப்பிட்றது ஆல்வேஸ் பெஸ்ட். ஏன்னா நீங்கள் சாராக எடுக்கும்போது அதில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக சுகர் இருக்கிறதால நம்ம அது சடனாக நம்மளோட ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கூட்டுது. அது வந்து நமக்கு உடம்புக்கு நல்லதில்லை. ஸோ இந்த மாதிரி அப்புறம் ஆயில் ஐட்டம்ஸ்லேயும் வந்து பொதுவாக நமக்கு சேச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு இருக்குது, அன்சேச்சுரேட்டட் ஃபேட்னு இருக்குது. சேச்சுரேட்டட் ஃபேட்டுங்கிறது வந்து நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. இது ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஒரு 5% குறைவாக இருக்கிறதா நல்லது. ஸோ அதுக்கு மேலே நம்ம எடுத்துக்கும் போது அது வந்து நம்ம கல்லீரலில் இந்த கொழுப்பு படிதல் போன்ற பிரச்சனைகள் உண்டாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ சேச்சுரேட்டட் ஃபேட்னால் நீங்கள் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் இது அண்ட் இந்த எண்ணெய் வெண்ணெய் இல்லை நெய் போன்ற உணவு வகைகளில் நிறைய அந்த சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது. ஸோ இது வந்து போதுமான அளவு கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ஸோ தேங்க்யூ. டாக்டர் முத்துக்குமார் அவர்களுக்கு ஒருத்தர் ஃபன்னியாக ஒருத்தர் கேட்டிருக்காரு, சார் லிவர் சாப்பிட்டா லிவருக்கு நல்லதா அப்படின்னு கேட்டிருக்காரு. லிவர் சாப்பிட்டா என் லிவருக்கு நல்லதான்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக லிவர் சாப்பிட்டா லிவர் டிசீஸ் சரியாகுமான்னா நேரடியாக கண்டிப்பாக சரியாகாது. அதாவது வந்து லிவருக்கு மருந்து லிவர் கிடையாது. ஆனால் லிவர் வந்து ஒரு அப்போ வந்து தேவையில்லையான லிவர் சாப்பாடு உணவாக ஒரு நியூட்ரிஷியஸ் வேல்யூ ஹையான ஃபுட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா சத்து நிறைந்த ஃபுட். லிவரில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல புரதச்சத்து இருக்குது, நல்ல கொழுப்புகள் அதிகமாக இருக்குது, அதுக்கப்புறம் அயன் கண்டென்ட், இரும்பு வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிவர் பேஷண்ட்ஸுக்கு எடுக்கிற டயட்டில் ஒரு ஈரல் வந்து ஃபிட் ஆகும். ஸோ அதை எடுக்கிறதுனால பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி மசில் வேஸ்டிங் நடக்காது. புரதச்சத்தை இழக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லிவர் சாப்பிட்றதுனால வந்து பார்த்திங்கன்னா திரும்ப கெயின் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நன்மைகள் ஒன்றே ஒழிய நேரடியாக ஈரலோட வியாதியை ஈரல் சாப்பிட்றதுனால குணப்படுத்த முடியாது. அப்போனா வெஜிடேரியனுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னா பிளான்ட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா சம்பத் சொன்ன மாதிரி முழு பழங்கள், கீரை வகைகள், அதில் எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து நிறையா இருக்குது, புரதச்சத்து நிறையா இருக்குது. அந்த மாதிரி வெஜிடேரியன்ஸ் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஈரல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க டெய்லி செக் பண்ணி நான் ஒரு வேளை புரதச்சத்து அதிக உணவு எடுத்துக்கிறேனான்னு செக் பண்ணி கண்டிப்பாக ஒரு வேளை புரதச்சத்து உணவு அதிகமாக எடுக்கிறது கண்டிப்பாக வச்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ. இது வந்து இந்த டிரான்ஸ்பிளான்ட்
லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வந்து பேஷண்ட்ஸ்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்க. அதாவது அவங்க குடும்பத்து உறுப்பினர் இல்லாத பட்சத்தில் வந்து மூளைசாவு அடைந்தவங்க லிஸ்ட்டுன்னு கவர்மெண்ட்டோடைய லிஸ்ட் இருக்குது. அதில் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்க. ஸோ அதில் வந்து இந்த பேஷண்ட் சொல்லியிருக்காரு, டாக்டர் நான் வந்து 1.5 வருஷமாக நான் வந்து இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன், எனக்கு சரியான அலாட்மெண்ட் வந்து வரமாட்டேங்குது, ரொம்ப நாளாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன். அப்புறம் நான் மேற்கொண்டு என்கொயர் பண்ணும்போது சொல்கிறாங்க, லிவர் வியாதி வந்து ஆல்கஹால்னால் வந்த பேஷண்ட்டும், நான் வந்து ஒன்றுமே பண்ணலை, ஆல்கஹால் எந்த பழக்க வழக்கமும் கிடையாது, எனக்கும் லிவர் ஃபெயிலியர் வந்திருக்கு, எல்லாருமே காமன் லிஸ்ட்டில் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஆல்கஹால்னால் உறுப்பு சேதம் ஆனவங்களும் சரி, ஆல்கஹால் இல்லாமல் நல்லா இருந்தும் உறுப்பு சேதம் ஆனவங்களும் வந்து ஒரே லிஸ்ட்டில் இருக்காங்க, இது எந்த அளவு கரெக்டு, நான் ஒன்றுமே பண்ணல. ஸோ அப்போ வந்து நானும் அவங்களும் ஒரே லிஸ்ட்டில் இருக்கிறது கரெக்டா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ டாக்டர் பால்வண்ணன் சார். இது நல்ல கேள்விங்க, நிறைய பேர் கேட்குறது தான். ஆல்கஹால் டெஃபினட்டாக லிவர் டேமேஜ் பண்ணுது, அவங்களுக்கு சிரோசிஸ் இருக்கிறது நம்ம டயக்னோஸ் பண்ணிடுறோம், அவங்களுக்கு வேறு ட்ரீட்மெண்ட் இல்லை, இந்த ஸ்டேஜில் டிரான்ஸ்பிளான்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அவர் வந்து ஆல்கஹால் நிறுத்தணும், ஆல்கஹால் நிறுத்திடுவாங்க. யூஸ்வலாக 6 மாதமாவது குறைந்த அளவு ஆல்கஹாலை நிறுத்தி அவங்க ப்ரூவ் பண்ணணும், அது அவங்க ஃபேமிலி மெம்பர் சொல்லணும். அப்புறம் அந்த பேஷண்ட்ஸ் வந்து சைக்காலஜிஸ்ட் சைக்காட்ரிஸ்ட்லாம் வச்சு அசஸ் பண்ணி அவங்களுடைய லிவர் இதுவும் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்காங்கிறதும் இப்போ கண்டுபிடிக்கலாம். ஒரு சில டெஸ்ட்டுகளும் சொல்லும், இவங்க தெரியாமல் ஏதாவது ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு இருந்தால் கூட ஒரு சில டெஸ்ட்டுகளும் நம்ம சொல்ல முடியும் லிவர் டேமேஜ் அதிகமாகிட்டு இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆல்கஹாலில் வர்ற சிரோட்டிக் பேஷண்ட்ஸும் நம்ம லிஸ்ட்டில் போடுறது கிடையாது. ஆல்கஹாலை ஸ்டாப் பண்ணி இந்த ஆப்ஸ்டினன்ஸ்னு சொல்லுவோம், ஒரு 6 months மினிமம் அவங்க வந்து ஆல்கஹால் இல்லாமல் என்னால் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்கள தான் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் லிஸ்ட்லேயே கொண்டு போகிறோமே ஒழிய, நேற்று சாயங்காலம் வரைக்கும் டாஸ்மாகில் படுத்து கிடந்தவொடனே இன்றைக்கி காலையில் கொண்டு வந்து டிரான்ஸ்பிளான்ட் லிஸ்ட்டில் யாரும் ஆட் பண்ணுறது கிடையாது. அதனால் இது அவங்களுக்கு ஏன் சீக்கிரம் வரலை, இப்போ ஆல்கஹால் குடித்தவங்க சீக்கிரம்னா அவங்களுடைய பிளட் குரூப்பு அவங்களுடைய அந்த ஆர்கன் மேட்சிங்கில் அவங்க லிஸ்ட்டில் ப்ரையாரிட்டியில் வந்திருக்கலாமே ஒழிய, இது யாரும் ஒரு பிளான் பண்ணி பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் டிரான்ஸ்பிளான்ட் ரெஜிஸ்ட்ரி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு. இதில் எந்த ஹாஸ்பிட்டலுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எங்கள் பேஷண்ட்டுக்கு லிவர் கொடுங்கன்னு கேட்க முடியாது, எங்கள் பேஷண்ட்டுன்னு சொல்ல முடியாது. இது வந்து வெரி வெரி டிரான்ஸ்பரண்ட். அத்தனை டிரான்ஸ்பிளான்ட்டில் இருக்கிற அத்தனை டாக்டர்ஸு ஹெப்படாலஜிஸ்ட் த்ரூ அவுட் த ஸ்டேட் வந்து ஆர் இன் ஒன் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காங்க. டேட்டா பேஸ் இஸ் ஓப்பன் டு எவ்ரி ஒன். அதனால் லிவர் அலோகேஷன் வந்து பேஸ்ட் ஆன் த ப்ரையாரிட்டி. அதில் வந்து ஒரு ரொம்ப சூப்பர் அர்ஜென்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற பேஷண்ட்ஸு கொஞ்சம் சீக்கிரம் போகும். பட் ஜென்ரலாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய மேட்சிங் பொறுத்து தான் வருமே ஒழிய, ஆல்கஹால் எதனால லிவர் சிரோசிஸ் வந்ததுங்கிறத டிசைட் பண்ணி வர்றது கிடையாது. அதே மாதிரி ஆல்கஹால் எடுக்கிறவங்களுடைய ஆப்ஸ்டினன்ஸ் அவங்க கேரக்டர் நல்லா ப்ரூவ் ஆனால் தான் அவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் போவாங்க. அதனால் யாரும் ஆல்கஹால் குடிச்சிக்கிட்டே டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாது. நான் பண்ணினா கொஞ்ச நாள்லேயே அந்த லிவரும் போயிடும். அதனால் அந்த அளவுக்கு யாரும் இந்த ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராமை வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஒரு லிவருங்கிறது வந்து ஒரு உயிர் மாதிரி இன்றைக்கி, அதை நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது. அது வந்து செலக்டட் பேஷண்ட்ஸ் தான் ஆல்கஹால்லேருந்து வித்ட்ராயல் இல்லாமல் நல்லா இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ஓகே, தேங்க்யூ சார். டாக்டர் முத்துக்குமார், எந்தளவு ஆல்கஹால் அருந்தலாம்? என்னுடைய ஃப்ரெண்டு வந்து என்னோட அதிகமாக குடிக்கிறாரு, ஆனால் வந்து லிவர் நல்லா இருக்குது. நான் வந்து அவரோட கம்மியாக தான் குடிக்கிறேன், ஆனால் வந்து என்னுடைய ஆல்கஹால் வந்து பழுதடைஞ்சிருச்சு, என்ன பண்ணுறது டாக்டர்? ஆல்கஹால் அளவுன்றது கிடையாதுங்க, எந்த ஒரு அளவுமே கெடுதல் தான். ஆக்சுவலாக இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ என் ஃப்ரெண்டு வந்து 20 வருஷமாக குடிச்சிட்டே இருக்கான், ஜாலியாக இருக்கான், நான் ஒரு 2 வருஷமாக தான் டாக்டர் குடிக்கிறேன், எனக்கு மட்டும் இப்படி ஆயிடுச்சு, நான் என்ன பாவம் பண்ணேன்னே தெரில அப்படின்னு. ஆக்சுவலாக ஃப்ரெண்டு வந்து 20 வருஷமாக குடிக்கலாம், மாதத்துக்கு ஒருக்கா இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு ஒருக்கா குடிச்சிக்கலாம். அவரோட ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கலாம். இவர் 2 மாதமாக டெய்லி வந்து பார்த்திங்கன்னா குடிச்சிட்டே இருந்தாருன்னா இவரோட ஸ்பீடு ஆஃப் ட்ரிங்கிங், அளவு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ட்ரிங்கிங் எல்லாம் அதிகமாகுது. ஸோ லிவர் வேகமாக செயலிழக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது இல்லாமல் மெயினாக வந்து நம்ம மரபணு மாற்றம்னு ஒன்று இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மது அருந்துறது வந்து பார்த்திங்கன்னா லைட்டான டேமேஜ் ப்ரொடியூஸ் பண்ணலாம், நம்ம உடம்புக்கு அது ஒத்துக்காததாக இருக்குது. எப்படி மற்ற மெடிசன் நம்ம ஒருத்தர் சாப்பிட்ற மெடிசன் நமக்கு சேர மாட்டேங்குதோ அதே மாதிரி ஆல்கஹால் நம்ம உடம்புக்கு சேராமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் டேமேஜ் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ எந்த ஒரு அளவுமே சேஃப்னு கிடையாது, எந்த அளவுமே டேஞ்சர் தான். அதனால் முழுமையாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இது வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு கேள்வி இப்போ கேட்க போகிறது. ஒரு பொண்ணு வந்து 16 வயசு, ரேட் கில்லர் பாய்சன், அதாவது இந்த எலி பாசான மருந்து சாப்பிட்டு சடனாக லிவர் வந்து செயலிழந்து போயிடுச்சு. ஐசியூவில் 4 நாள் அட்மிட் ஆகிருந்த அங்கே டாக்டர் டிரான்ஸ்பிளான்ட் சொன்னாங்க. சொல்லி
எப்படி இருந்தாலும் ஒரு 1.5 நாள்லேருந்து 2 நாள் ஆகிடும் அந்த டெஸ்டிங்கு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே. அந்த ஒரு 1.5 டேஸ் கூட தாங்க முடியாமல் இறந்துட்டாங்க. நான் ஏதாவது இதுக்கு மேலே எதனாவது பண்ணியிருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு டாக்டர் சிவகுமார். எப்படியாவது தடுத்திருக்க முடியுமா அப்படின்றது தான் அவருடைய மெயின் கேள்வி. இது ஒரு சமீப காலங்களில் இது காமனாக பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். இப்போ நான் பர்டிகுலராக தீவிர சிகிச்சை பிரிவில் ஒரு 20-25 வருஷமாக இருக்கோம். நாங்களாம் படிக்கிற காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த பெஸ்டிசைட் ரிலேட்டட் பாய்சன் தான் அதிகம் பார்ப்போம். இந்த பூச்சிக்கொல்லி மருந்தை எடுத்துகிட்டு வருவாங்க, அந்த மாதிரியான பாய்சன் தான் அதிகம் பார்ப்போம். இப்போ ஒரு 4-5 வருஷமாக வந்து நிறைய பேர் இந்த ரேட் கில்லருங்கிறது, இது வந்து டூத் பேஸ்ட் மாதிரியே இருக்கும். நீங்கள் அது ஈஸியாக நமக்கு கிடைக்கிது, அவைலபிளாக இருக்குமா, எல்லா மளிகை கடையிலையும் இருக்கும். அதனால் நிறைய பேர் அதை உட்கொண்டுட்டு வர்றாங்க. சில சமயங்களில் குழந்தைகள் கூட அதை பேஸ்ட் மாதிரி நினச்சி நிறைய பேர் சாப்பிட்டுட்டு அந்த ஒரு கல்லீரல் பாதிக்கப்பட்டு வர்றதை நம்ம பார்க்க முடியுது. இது என்னென்னா இது ஒரு கொடிய விஷயம், உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது ஒரு கொடிய விஷயம். சமீப காலங்களில் நிறைய பார்க்குறோம். இதில் கல்லீரல் பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். சில பேர்களுக்கு நம்ம கல்லீரல் மாற்றக்கூடிய சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள அது ஆரம்பத்தில் பார்க்கக்கூடிய மருத்துவர்களும் சரி, ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய மருத்துவமனையிலையோ ஐசியூலையோ வைத்தியம் பார்த்துக்கிறது பெட்டர். ஏன்னா இது எல்லாத்துக்கும் லிவர் மாற்றணும்னு தேவை வரும்னு சொல்ல முடியாது. பட் அந்த தேவை வர்ற டைமில் ஒரு ஹாஸ்பிட்டலேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றி அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுறது கஷ்டம். இப்போ இங்கேயுமே நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அது லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய டீம் நம்மகிட்ட இல்லை, அதனால் வெளியில் தான் அனுப்பிச்சிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம வந்தாவே ஃபேமிலிக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருவோம், இங்கே அது பண்ண முடியாது, உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிடுறது பெட்டர். இப்போ நமக்கு வந்து அந்த வசதிகள் எல்லாமே இருக்குது, நம்ம இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி பாய்சன் எடுத்தவங்களுக்கு கல்லீரல் மிக மோசமாக பாதிக்கப்படலாம், கல்லீரல் மாற்று சிகிச்சை தேவைப்படலாம். அவங்க வந்து கல்லீரல் மாற்று பண்ணக்கூடிய ஒரு மருத்துவமனையிலையோ இல்லை தீவிர சிகிச்சை பிரிவிலையோ அட்மிட் ஆகி வைத்தியம் பண்ணிக்கிறது தான் பெட்டர். இது என்னென்னா நிறைய டைம் போனவங்களுக்கு வந்து கல்லீரல் மாற்றம் தேவைப்படக்கூடாது. பட் நம்ம லாஸ்ட் மினிட்ல நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் டு ஹாஸ்பிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க அங்கே போய் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அவங்க வந்து கவர்மெண்ட்டை அதை லிஸ்ட் பண்ணணும், இவங்களுக்கு வந்து கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கு, இப்போ பிரெயின் டெட் பேஷண்ட்லேருந்து நமக்கு கல்லீரல் தேவைப்படுதுங்கிறத வந்து இவங்க லிஸ்ட் பண்ணி கல்லீரல் எங்காவது இருந்து கிடைக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு டைம் வேணும். ஸோ பேஷண்ட் ரொம்ப டிட்டீரியேட் ஆகி கடைசி நிமிஷத்தில் நம்ம வந்து ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சென்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அவங்களுக்கும் அதுக்கான முயற்சிகள் எடுத்து பண்ணுறது ரொம்ப சாத்தியமாக இருக்காது. ஸோ இந்த பாய்சன் எடுத்தவங்க லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்கிற ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது பெட்டர். பட் நம்ம இதில் என்ன பார்த்துருக்கோம்னா இந்த மாதிரி நிறைய பேர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக இந்த பாய்சன் எடுத்துகிட்டு அந்த சென்டர்ஸ்க்கு வருவாங்க. பட் அங்கே வந்து ஒரு கேர் ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கும். நிறைய பேர் அந்த ப்ராப்பர் மெடிக்கல் கேர்லேயே இம்ப்ரூவ் ஆகி போயிடுவாங்க, நமக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டும் தேவைப்படாது, அதுவும் காமனாக பார்க்குறோம். ஸோ இவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட்டை விட அந்த கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டைஸ் கேர்லேயே நிறைய பேர் இம்ப்ரூவ் ஆயிடுவாங்க. ஸோ இதுவும் ஒரு ப்ராப்பர் ஐசியூ ப்ராப்பர் ஹாஸ்பிட்டலில் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கையில் அதுவும் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். சிவா, இந்த இவ்வளவு பாய்சன்ஸ் வந்து நம்ம ஊரில் மட்டும்தான் யார் வேணாலும் போய் கடையில் வாங்க முடியும். மளிகை கடையிலும் சரி, எந்த கடையில் வேணாலும் யார் வேணாலும் பசங்களை அனுப்பிச்சி விட்டு மருந்து வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. பூச்சிக்கொல்லி மருந்தாக இருக்கட்டும், ரேட் பாய்சனாக இருக்கட்டும், இந்த தென்னை மரத்துக்கு வைக்கிறது என்ன சல்ஃபாஸா, இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியில் அவைலபிள். வீட்லேயும் அதை ஸ்டாக் பண்ணி வைக்கிறது. முதல்ல இந்த பழக்கத்தையும் நம்ம குறைக்கணும். கவர்மெண்ட் டெஃபினட்டாக இதிலலாம் ஆக்ஷன் எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஈஸி அவைலபிலிட்டி ஆஃப் பாய்சன்ஸ் வந்து எங்கேயுமே இருக்காது. நீங்கள் எந்த கண்ட்ரிலையும் வாங்க முடியாது, டெவலப்ட் கண்ட்ரி எதுலேயுமே வாங்க முடியாது. பட் நம்ம ஊரில் யார் வேணாலும் வாங்கலாம். அது ப்ராப்ளி வந்து ஒரு ரெகுலேஷன்ஸ் வந்து பெஸ்டிசைடுக்கோ இன்செக்டிசைடுக்கோ எதுக்குமே பெரிய ரெகுலேஷன் கிடையாது. அதனால் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு சாப்பிடக்கூடியது ஈஸியாக நீங்கள் கடையில் போய் வாங்கலாம். ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன் தான் இருக்குது. பட் கேரளா இதில் எல்லாத்துக்குமே ஒரு முன்னோடியாக இருக்காங்க. நிறைய இன்செக்டிசைட் பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் இப்போது கேரளாவில் பேன் பண்ணிக்கிறாங்க. பட் அந்த மாதிரியான சிச்சுவேஷன் மற்ற ஸ்டேட்ஸில் இல்லை. ஸோ இவர் வந்து 71 இயர் ஓல்டு. எனக்கு வந்து லிவர் கேன்சர் 6 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஆப்ரேஷன் சொல்கிறாங்க. பட் எனக்கு ஆப்ரேஷன் வேணான்னு நினைக்கிறேன். ஆப்ரேஷன் இல்லாமல் ஏதாவது வேறு எதனா பாசிபிலிட்டி இருக்கா சரி பண்ணுறதுக்கு? டாக்டர் சம்பத். அதாவது நம்ம ஊரில் எது ஈஸி ஆப்ஷனோ அது சொன்னால் எப்போவுமே மக்கள் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று
ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ண முடியும் அப்படின்னா உடனே அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் ஐ திங்க் நிறையா நாட்டு மருந்து இது அதாவது குவாக்ஸ் ப்ராக்டிஸு அது எல்லாமே அதிகப்படியாக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோன்னா அதுதான். ஏதாவது கேன்சர் ஈவன் ஏர்லி ஸ்டேஜில் க்யூரபிளாக இருக்கும், இருந்தாலும் நம்ம அந்த நேரத்தில் கரெக்டாக மருத்துவரை அணுகி அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தோன்னா முழுமையான குணமடைய முடியும். இருந்தாலும் என்ன அப்படின்னா நம்ம ஆப்ரேஷன் இல்லாமல் எளிதான முறையில் நம்ம மருந்து கொடுக்குறதுல கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஃபேக் ப்ராமிஸ் கொடுக்குறதாலேயே ஐ திங்க் நிறையா பேர் அது கோ ஃபார் திஸ் இந்த மாதிரி ஏதாவது குவாக் ப்ராக்டிஸு இந்த மாதிரி நாட்டு மருந்து நாடி போகிறது இந்த மாதிரி சம்பவங்கள் நிறையா நடக்குது. ஸோ இதில் சவுண்டப்பன் சார் கேட்ட கேள்வி என்னென்னா, ஒரு 6 சென்டிமீட்டர் கல்லீரல் கட்டி இதை வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணாமல் நம்ம க்யூர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. அதாவது ஆப்ரேஷன் இல்லாமல் ஒரு சில விஞ்ஞானபூர்வமான முக்கியமாக ஒரு வயசை கோட் பண்ணியிருக்காரு 71. ஸோ விஞ்ஞானபூர்வமாக ஒரு சில மருத்துவ வழிகள் இருக்குது. என்னென்னா ஒரு கல்லீரலில் ஏற்படுற ஒரு சில ஆப்ரேஷன் பண்ண முடியாது, அதாவது அதோட லொக்கேஷனை பொறுத்து, அதாவது ரொம்ப கல்லீரலோட இரத்த குழாய்களுக்கு பக்கத்தில் ஆப்ரேஷன் பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கிறது. ஒரு சில பேர் ரொம்ப ஃபிட்டாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப வயசு ஜாஸ்தியாக இருக்காங்க, 80 வயசு இருக்காங்க, கூடயே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு மயக்க மருந்து கூட கொடுக்க முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க, இல்லை ஒரு சில பேர் ஆப்ரேஷன் நான் பண்ணிக்க விரும்பலை, எனக்கு ஆப்ரேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. அதாவது 5 சென்டிமீட்டருக்கு கீழே இருக்கிற கட்டி அப்படின்னா நம்ம மைக்ரோவேவ் அப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எப்படி மைக்ரோவேவில் நம்ம ஃபுட்டு குக் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் ஒரு ஸ்கேன் பார்த்துட்டு எந்த இடத்துல கட்டி இருக்கோ அந்த கட்டிக்குள்ளே ஒரு சின்ன நீடில் மாதிரி செலுத்திட்டு அதை வந்து நம்ம பேர்ன் பண்ணி அந்த இடத்துல நம்ம மைக்ரோவேவை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அந்த இடத்துல அதிகப்படியாக வெப்பம் ஒரு 60 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போயிட்டு அந்த கட்டியை மட்டும் சூடுபடுத்தி அதை வந்து அந்த இடத்துல இருக்கிற கேன்சர் கட்டியோட அணுக்களை அழிச்சிரும். ஸோ இது வந்து மைக்ரோவேவ் அப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது. பட் சார் சொன்னது வந்து இது வந்து 5 சென்டிமீட்டர் கீழே உள்ள கட்டிகளுக்கு மட்டுமே இது பண்ண முடியும். அதுக்கு மேலே சைஸ் கட்டி இருக்குது அப்படின்னா என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு சில டிரான்ஸ் ஆர்டீரியல் கீமோ எம்பலைசேஷன் சொல்லுவாங்க, டேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதாவது என்னென்னா, இந்த கட்டிக்கு வந்து ரத்த ஓட்டம் போயிட்டுருக்கும். ஸோ இந்த கட்டிக்கு போகிற ரத்த ஓட்டத்தை மட்டும் கரெக்டாக அதை குறைக்கிறது மூலமாக, அதுக்கு போகிற ரத்த குழாய்களை பிளாக் பண்ணுறது மூலமாக அதுக்குள்ளேயே ஸ்பெசிஃபிக்காக அந்த கட்டிகளுக்குள்ள கீமோதெரப்பி ட்ரக்ஸ் போடுறது மூலமாக அந்த அணுக்களை அழிக்க முடியும். ஸோ இது பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இது சைஸ் குறைஞ்சிட்டே வரும். ஒரு சில டைம் வந்து நல்ல சைஸ் ஒரு ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு சைஸுக்கு கீழே குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அதை ஆப்ரேட் பண்ணி கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட முடியும். ஒரு சில டைம் இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாகவே கம்ப்ளீட்டாகவே அந்த கட்டியில் உள்ள அணுக்கள் அனைத்தும் அழிந்துவிடும். நம்ம ஃபர்தராக ஸ்கேன்ஸ் பண்ணி பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக அழிஞ்சிருச்சுன்னா நம்ம எதுவும் பண்ண தேவை இருக்காது. இல்லை ஒரு சில டைமில் நல்லா சுருங்கி நம்ம ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு சைஸ்க்கு அது வந்துடும். அந்த டைமில் அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ரேஷனோ இல்லை நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த மைக்ரோவேவ் அப்ளேஷன் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ ஒரு முன்னாடி 6 சென்டிமீட்டர் இருந்த கட்டி இப்போ ஒரு 5 சென்டிமீட்டர் கீழே வந்துருச்சுன்னா நம்ம அதே மாதிரி அந்த மைக்ரோவேவ் அப்ளேஷனுங்கிற மூலமாகவே நம்ம அதை வந்து குணப்படுத்த முடியும். தேங்க்யூ. இப்போ லாஸ்ட் கொஷின், நம்ம பேஷண்ட் அவர் அங்கே தான் இருக்கார். அவர் வந்து 30 வயசு தான் ஆகுது அவருக்கு. திடீர்னுட்டு மஞ்சக்காமாலை வந்துருச்சு, அப்புறம் இட்சிங் ஆயிடுச்சு, 30 பாயிண்ட் போயிடுச்சு பிலிரூபின். எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சுல்ல உங்களுக்கு, எல்லாமே பண்ணியாச்சு, எதுவுமே என்ன காரணமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ என்ன டாக்டர் இது இப்படியே தான் இருக்குமா, என்ன எதை நோக்கி போகிறேன் நான் அப்படின்ற மாதிரி ரொம்ப உருக்கமாக கேட்டார் டாக்டர் திருமால். ஸோ இப்போது யூஸ்வலாக முன்ன சொன்ன மாதிரி தான் காமனாக 3, ஒன்று மது அருந்தனால வர்றது, அடுத்தது வைரஸ்னால் வருது, அடுத்தது ஃபேட்டி லிவர் அது மாதிரி இருக்கிறதுலாம் காமன். அது இல்லாமல் ரேர் காஸ் ஆஃப் லிவர் டிசீஸும் இருக்குது. ஸோ அது ஒரு சிலருக்கு ஜெனட்டிக்காகவே ப்ராப்ளம் இருக்கலாம். இந்த ஜெனட்டிக்காகவே இந்த பித்தம் லிவரில் சுரக்கிற பித்தம் வந்து ஒழுங்காக எக்ஸ்க்ரீட் ஆகாமல் இருக்கலாம், இல்லை லிவர் சுரக்கிற பித்தத்தில் மெட்டபாலிசத்தில் ப்ராப்ளம் மாதிரி இருக்கலாம். ஸோ அதெல்லாம் ஜெனட்டிக் லிவர் டிசீஸ்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி ரேர் டைப்பாக இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி அவருக்கு மெயின் கம்ப்ளைண்ட்டே வந்து இச்சிங்னா அரிக்கிறது. ஸோ அரிக்கிற தன்மை இருக்குது அப்படின்னாவே லிவரில் அந்த பிலிரூபின் வந்து ஒழுங்காக எக்ஸ்க்ரீட் ஆகாமல் தடுக்கிறனால வரது தான். ஸோ நார்மலாக இருக்கிற லிவர் டேமேஜ்னால வரவங்களுக்கு இச்சிங்கிறது கொஞ்சம் லேட் ஸ்டேஜில் தான் வரும். பட் ஆனால் இது மாதிரி ஆரம்ப ஸ்டேஜில் இச்சிங்கோடு வருது அப்படின்னா லிவரில் இருக்கிற அந்த பிலிரூபின் வந்து ஒழுங்காக எக்ஸ்க்ரீட் ஆகாமல் வரது ஜெனட்டிக்கான காரணம் இருக்குன்னு சொல்லி அவருக்கு ஜெனட்டிக் டெஸ்ட்லாம் கூட அமுச்சிருக்கோம்.
அந்த ஜெனட்டிக் டெஸ்ட் பார்த்துட்டு அதில் எல்லா ஜெனட்டிக் டெஸ்ட்டும் மோசம்லாம் இல்லை. ஒரு சிலருக்கு வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனும் இருக்குது, லாங் டேர்ம் மெடிசன் இருக்குது. இல்லை ஒரு சில மெடிசன் ஜெனட்டிக் டெஸ்ட்டில் பார்த்துட்டு இருந்ததுன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆல்சோ ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரேர் ஃபார்ம் ஆஃப் லிவர் டிசீஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்கிறப்ப என்ன எல்லா மஞ்சக்காமலையும் ஒன்றா நம்ம நினச்சிக்கூடாது. ஸோ இதுக்காக போய் எல்லாம் சரியாகலன்னு சொல்லிட்டு திருப்பி நாட்டு மருந்துலாம் எடுத்தால் திருப்பி ப்ராப்ளம் அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஸோ மஞ்சக்காமலையுடைய ரேர் டைப்பும் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம போகணும். எல்லாமே எல்லா மஞ்சக்காமலும் ஈக்குவலாக ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ உங்களோட பொறுமை கண்டிப்பாக வேணும். பேஷண்ட்ஸுமே வந்து ட்ரீட்மெண்ட் வரப்போ உங்களோட எதிர்பார்ப்பு கரெக்டு, அதாவது வந்தனா சரியாகணும் அப்படின்றது. பட் சில பிரச்சனைகள் நீங்களும் வந்து எங்கள் கூட கோஆப்ரேட் பண்ணி கொஞ்சம் லாங் டேர்மாக ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும் கண்டிப்பாக.